திண்டுக்கல் கரூர் புறவழிச்சாலை மேம்பாலத்தில் கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த வில்ஃப்ரெட் ரோ என்பவர் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் பெங்களூருவில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். திடீரென காரில் இருந்து புகை வரத் தொடங்கியதுடன் என்ஜின் பகுதியில் இருந்து தீ மளமளவென பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக 4 பேரும் காரை விட்டு வெளியேறியுள்ளனர். சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருச்சி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் திருவானைக்காவலில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக தலைமை நிலைய செயலாளரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஸ்ரீரங்கம், மணப்பாறை, லால்குடி சட்டமன்ற தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கவும், இளைஞர்களை ஒருங்கிணைத்து கழகத்தில் உறுப்பினராக்கிடவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக பொருளாளர் வெற்றிவேல் மறைவுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சங்கரன்கோவில் அருகே கேரளாவுக்கு கடத்தப்படவிருந்த 10 டன் ரேஷன் அரிசியுடன் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து பணவடலி சத்திரம் சோதனைச் சாவடி அருகே ஒரு லாரியை சோதனையிட்டனர். அப்போது அதில் ரேஷன் அரிசி கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ததுடன் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே சாலையோரங்களில் இருந்த மரங்களை அரசு அதிகாரியே வெட்டி விற்க முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிம் என்பவரும் அவருடன் பணிபுரியும் 10 பேரும் சேர்ந்து மீமிசில் சாலையில் உள்ள விலை மதிப்பு உள்ள புளிய மரத்தை வெட்டி விற்க முயற்சி செய்துள்ளனர். இதுகுறித்து தகவலின் பேரில் பத்திரிகையாளர்கள் அங்கு செய்தி சேகரிக்க சென்றபோது மரங்களை வெட்டி கடத்த முயன்றவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெலவரப்பள்ளி அணையின் கரையோர கிராமங்களான கெலவரப்பள்ளி, தட்டிக்கானப்பள்ளி, சின்ன கொள்ளு உள்ளிட்ட கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆயுத பூஜைக்காக வாகனங்களை சுத்தப்படுத்தவோ செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை மூலம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கவுண்டன்யா மகாநதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வந்ததை ஒட்டி பூக்களை தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் அதனை வரவேற்றனர். இந்த நதி குடியாத்தம் நகருக்கு மத்தியில் சென்று பள்ளிக்கொண்டா அருகே பாலாற்றில் கலக்கிறது. ஆந்திரா மற்றும் தமிழக எல்லைப் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு கவுண்டன்யா மகாநதி நீர் குடியாத்தம் நகருக்குள் தண்ணீர் வருவதால் இரவு நேரம் வரை காத்திருந்த பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் பூக்களை தூவியும் ஆரவாரத்துடன் வரவேற்று மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தோப்புக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 100 நாள் வேலைக்கு சென்றபோது அவர்கள் பனை விதைகள் கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டனர். எனினும் அவர்கள் அதனை கொண்டு வராத காரணத்தினால் வேலை இல்லை என்று கூறிய அதிகாரிகள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் அப்பகுதி மக்கள் தோப்புக்கொல்லை அருகே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடியில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள ஸ்பிரிட்டட் யூத் கால்பந்தாட்ட கழகத்தின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் கால்பந்தாட்டத்தில் மாணவர்கள் சேர்வதற்கு ஆர்வமூட்டும் வகையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள ரோஜ் பூங்கா முன்பு தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது.
சீர்காழி அருகே வாகனங்களை சுத்தம் செய்யும் தொழிலாளர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தனியார் வாகன பழுதுபார்க்கும் மையத்தில் பணியாற்றி வந்த தேவேந்திரன் என்ற இளைஞர் நேற்று இரவு வாகனங்களை சர்வீஸ் செய்து கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் உள்ள கலைமகள் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சரஸ்வதிக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்துடன் நடைபெற்ற இந்த பூஜையில் ஏராளமான குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அழகாபுத்தூரில் ஆழியான் வாய்க்கால் மதகு இடிந்து விழுந்துள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இம்மதகின் ஒரு பகுதி 4 நாட்களுக்கு முன்பு இடிந்து விழுந்தது. பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி விவசாயிகளை ஒன்று சேர்ந்து மணல் மூட்டைகளை அடுக்கி மதகை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தக்கலை அருகே ஊருக்குள் புகுந்த உடும்பை பொதுமக்கள் துணையுடன் போலீசார் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குமாரபுரம் கால்நடை பகுதியில் இரவு நேரத்தில் பெரிய உடும்பு ஒன்று சாலையில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது. அதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் கொற்றிக்கோடு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் உடும்பை பிடித்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் அந்த உடும்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலையில் கிடந்த 1,50,000 ரூபாயை பனியன் வியாபாரி ஒருவர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். திருப்பூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த பனியன் வியாபாரம் செய்து வரும் செல்வம் என்பவர் நஞ்சப்பா பள்ளி சாலையில் சென்றபோது சாலையில் கிடந்த பையில் 1,50,000 ரூபாய் இருந்ததை கண்டுபிடித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் கணேசனிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. கருவம்பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பணத்தை தவறவிட்டது விசாரணையில் தெரியவந்தது. அவரிடம் அந்த பணம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை நேர்மையாக ஒப்படைத்த செல்வத்திற்கு காவல் நிலையத்தில் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக பொருளாளருமான பி. வெற்றிவேலின் 9வது நாள் நினைவையொட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஆதம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அருகில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா. கரிகாலன், அம்மா பேரவை துணை செயலாளர் திரு தாம்பரம் நாராயணன், ஆலந்தூர் பகுதிக் கழக செயலாளர் திரு ஏ.என். லட்சுமிபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயுத பூஜையை முன்னிட்டு விருதுநகர் மத்திய மாவட்டம் சிவகாசி நகர 10 மற்றும் 13வது வார்டு கழகங்கள் சார்பில் சிவகாசியில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஜி. சாமிகாளை, 10வது வார்டு செயலாளர் திரு சூசை கணேஷ், 13வது வார்டு கழக செயலாளர் திரு எஸ்.கே. பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் முகக்கவசம் அணியாமல் சாலையில் சுற்றியவர்களை பிடித்து இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கிய போலீசார் அவர்களை உறுதிமொழி ஏற்க செய்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை காவல் நிலைய ஆய்வாளர் ஜின்னா தனது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார். இவரது எல்லைக்குட்பட்ட கடையாலுமூடு காவல் நிலையத்திற்கு முன்பாக வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சாலையில் நடந்து செல்வோர் மற்றும் இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு முகக்கவசம் அணியாமல் வெளியில் சுற்றமாட்டோம் என உறுதிமொழியும் எடுக்க வைத்தார்.